إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய, கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையின் தலைப்பு மஸ்ஜிதுகளின் மாண்புகளை காப்போம். ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக அறிந்து தனது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹுடைய இல்லமான இந்த மஸ்ஜிதுகளுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்னென்ன கண்ணியங்கள் வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதுக்கு வந்தால் எவ்வாறு தனது சொல்லையும் செயலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அதனை அறிந்து செயல்படுவது மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்னைக்கு நம்மள கொஞ்ச பேர் அந்த கண்ணியத்தை அறியாமல் மஸ்ஜிதுகளின் கண்ணியத்தை பால்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. மஸ்ஜிதுகளுக்கு என்னென்ன கண்ணியங்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனை கண்ணியத்தையும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு தன்னுடைய அசட்டையின் காரணமாகவோ அல்லது தன்னுடைய அறியாமையின் காரணமாகவோ அல்லது வேற ஏதேனும் அற்ப சொற்பமான விஷயத்திற்காக வேண்டியோ அந்த கண்ணியத்தை, மஸ்ஜிதின் கண்ணியத்தை பால்படுத்தக்கூடியவர்களும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள்.
எப்படியாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த மஸ்ஜிதுகளுக்கு என்னென்ன கண்ணியத்தை வழங்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அந்த கட்டளைகளை நாமும் அறிந்து நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வரும் காலங்களில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த மஸ்ஜிதுகளுக்கு எப்படி கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றார்களோ அதே கண்ணியத்தை நாமும் வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நாம் அறிந்த விஷயமாக இருக்கலாம். பல ஜும்ஆக்களில் பல பயான்களில் இந்த செய்திகளை நாம் கேட்டிருக்கலாம். நாம் அறிந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதற்குண்டான காரணம் என்ன? மனிதன் மறதியாளி, பலவீனமானவன். அதிகபட்சமாக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு தடவை அல்ல மற்றொரு தடவை அந்த தவறை திருத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு அடிப்படையில் தான் பேசப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அறிந்த விஷயமாக இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் பொதுவாக மஸ்ஜிதுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, இந்த வசனத்தை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும் எல்லோருமே. மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்விற்குரியது, இதுல யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்விற்குரியது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், எனக்குரிய மஸ்ஜிதுல எனது வீட்டுல இருந்துகிட்டு ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு சேர்த்து மற்றவர்களையும் நீங்கள் அழைக்காதீர்கள், உதவிக்காக வேண்டி அழைக்காதீர்கள். இந்த வசனத்தை இறக்கப்பட்டதற்கு பலவிதமான காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணம். அன்றைய காலகட்டத்துல வாழ்ந்தவர்கள் முஷ்ரிக்கீன்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் தங்களுடைய வழிபாட்டு தலத்துல அல்லாஹுவையும் அழைப்பார்கள், மற்றவர்களையும் அழைப்பார்கள். மற்ற வழிபாட்டு தலத்துல அப்ப அல்லாஹ் சொல்றான், மற்ற வழிபாட்டு தலத்தை போல என்னுடைய இல்லத்தை நீங்க நினைச்சிடாதீங்க. எப்படி சொல்றேன்? மற்ற வழிபாட்டு தலங்கள் இருக்குல்ல, அதே போல என்னுடைய இல்லமான இந்த மஸ்ஜிதை நீங்க நினைச்சிடாதீங்க. அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்துடைய ஆரம்பத்துல எப்படி சொல்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் எல்லாமே எனக்குரியது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விற்குரியது. அந்த பள்ளிவாசல் இடம் வேற யாருக்காச்சும் இருக்கலாம். இப்ப இந்த மஸ்ஜிது கட்டப்பட்டிருக்குது, இந்த மஸ்ஜிது கட்டப்பட்ட இடம் யாராச்சும் வக்குஃப் செய்திருக்கலாம். வக்குஃப்னா என்ன? அரபில வக்குஃப்னா நிறுத்துதல் அப்படின்னு பொருள். குர்ஆன்ல கூட பாத்தீங்கன்னா வக்குஃப் அப்படின்னு இருக்கும், சில இடங்கள்ல நிறுத்தி படிக்கும். வக்குஃப்னா என்ன? நிறுத்துதல். நம்மலாம் சொல்லுவோம் பள்ளிவாசல்களுக்கு நான் வக்குஃப் செய்துட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல. பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எனது இடத்தை நான் வக்குஃப் செய்துட்டேன் அப்படின்னா நிறுத்துதல். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்னுடைய இடம், என்னுடைய பாட்டன் பூட்டனுடைய இடம் சொல்லிக்கலாம், அது என்னுடைய இடம் அப்படின்னு. என்னைக்கு பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு நம்ம வக்குஃப் செய்துட்டோமோ அதோட நிறுத்திடணும், இது என்னுடையது அப்படின்னு சொல்றதை நிறுத்திடணுமா. அப்ப யார் வக்குஃப் செய்தாலும் பிரச்சனை இல்லை. வக்குஃப் செய்யப்பட்டு அங்க பள்ளிவாசல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த இடத்தை எனக்குரியதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மஸ்ஜிதுகள் எனக்குரியது. மற்ற வழிபாட்டு தலங்கள்ல கூச்சலிடுவதை போல மற்ற வழிபாட்டு தலங்கள்ல அல்லாஹோடு சேர்த்து மற்றவர்களையும் அழைப்பதை போல நீங்கள் அழைத்து விடாதீர்கள். அன்றைய காலகட்டத்துல அந்த மாதிரி செஞ்சாங்க. இன்னைக்கு கூட சில இடங்கள்ல மஸ்ஜிதுகள்ல அல்லாஹோடு சேர்த்து மற்றவர்களையும் உதவிக்கு அழைக்கக்கூடிய சில அறியாமை இருக்கத்தான் செய்து. யாரையுமே அழைக்க கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் உதவிக்கு அழைக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ் கூட அழைக்க கூடாது? சில மக்கள் அறியாமையின் காரணமா மஸ்ஜிதுகள்ல இருந்துகிட்டு யா சையதி யா ரசூலல்லாஹ் குத் பியதி அப்படிலாம் கூப்பிடுவாங்க. இன்னைக்கும் அந்த வழக்கம் இருக்குது. இது ரபியுல் அவ்வல் மாதம் தானே, சில மஸ்ஜிதுகள்ல மௌலூது படிக்கும் பொழுது இந்த வாசகத்தை, இதுக்கு பேரு அதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது உண்டான ஒரு பைத்து கவிதை. அதுல என்ன முதல் வாசகமே எப்படி வரும்? யா சையதி எங்கள் தலைவரே, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, குத் பியதி என்னுடைய கையை பிடித்துக் கொள்ளுங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்லாம் மறுமையை சார்ந்து இருக்கும். மறுமையில நான் திக்கற்று நிற்கும் பொழுது, உதவியற்று நிற்கும் பொழுது என்னை அப்படியே அம்போன்னு விட்டுறாதீங்க, என்னைய கைப்பிடிச்சு நீங்க கூட்டு போங்க அப்படின்லாம் வரும். அப்போ மஸ்ஜிதுகள்ல அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் உதவிக்கு அழைக்க கூடாது.
அது எவ்வளவு பெரிய நபிமார்களாக இருந்தாலும் சரி. இந்த விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கணும். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே ஒரு இடத்தை ரொம்ப பிரியப்படுறான்னா அது எந்த இடம் அப்படின்னா மஸ்ஜித். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த உலகத்துல இந்த பூமியில இருக்கக்கூடிய இடங்கள்லயே அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான இடம் மஸ்ஜித். வ அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்விற்கு பிடிக்காத இடம் எது இந்த பூமியில? கடை தெரு, பஜார். எல்லா பஜாரும் கிடையாது. எந்த பஜாரில் மோசடி நடக்குமோ, எந்த பஜாரில் அநியாயம் நடக்குமோ, எந்த கடை வீதியில் மக்களை சுரண்டுவதற்காக வேண்டி, மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி பயன்படுத்துவார்களோ அந்த நியாயமான கடை வீதிகள் கிடையாது. அங்கதான் ரசூலா போவாங்க, சாமான் விற்பாங்க, வாங்குவாங்க. அதனால எல்லா கடை வீதியும் சொத்தம் பொதுவா இல்லை, எங்க அநியாயங்கள் நடக்குமோ அது. அப்போ இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலேயே அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம்னா எது? மஸ்ஜித் தான். இது அல்லாஹ்விற்கு மட்டுமல்ல, வானவர்களுக்கு அதிகமாக பிடித்த இடமும் மஸ்ஜிதுகள். வானவர்களுடைய வருகை அதிகமாக தரக்கூடிய இடமும் எது? மஸ்ஜிதுகள். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அதிகமான பிடித்தமான இடம் எது? இந்த மஸ்ஜித். இறை நம்பிக்கையாளர்கள் அதிகமாக வருகை தரக்கூடிய இடம் எது? இந்த மஸ்ஜித். யாருக்கு இந்த இடம் பிடிக்காது? ஷைத்தானுக்கு இந்த மஸ்ஜிதுகள் பிடிக்காது. காரணம் என்ன? அல்லாஹ்வை வணங்கப்படுகிறது. யாருக்கு இங்க வருகை தருவது பிடிக்காது? தீயவர்களுக்கு இங்கு வருகை தருவது பிடிக்காது. அல்லாஹ்விற்கும் வானவர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அதிகமான விருப்பமான இடம் எது? இந்த மஸ்ஜித் தான். அதனாலேயே இந்த மஸ்ஜிதுகளுக்கு சில ஒழுங்குகள் இருக்குது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லுவாங்க, எனக்கு பிடித்தமான இடம் இந்த பூமியிலேயே சுத்தமான பரிசுத்தமான இடம் மஸ்ஜித். ஆகையினால இங்க வரும் பொழுது ஒரு சில ஒழுக்கங்களை கடைபிடியுங்கள் என்பதாக நமக்கு சொல்லித் தருவாங்க. அதுல நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபிமொழிகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, வைன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹர். நம்ம ஜுனுபாலிகளாக இருந்தால், பெருந்துடக்குடையவர்களாக இருந்தால் எங்கு வரக்கூடாது? பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. சில ஒழுங்குகள் அப்படியே சொல்லிக்கிட்டு வரும் பொழுது இன்னும் சொல்லி தருவாங்க. பள்ளிவாசல்களுக்கு வரும் பொழுது உது செய்துட்டு வர்றது கூட ரொம்ப சிறந்தது, சுன்னத்து. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்கள குறித்து ஒரு செய்தி வருது பாருங்க. மன் தவல்லஅ ஃபஅஹ்ஸனல் உதுஅ ஹரஜத் ஹதாயாஹு மின் ஜஸதிஹி ஹத்தா தஹ்ருஜ மின் தஹ்தி அல்ஃபாரிஹி. நிறைய செய்திகள் இருக்கு. நம்ம வீட்ல இருந்து பள்ளிவாசலுக்கு வரோம்ல, அப்படி வரும் பொழுது அழகான முறையில உது செய்துவிட்டு இந்த மஸ்ஜிதுகளுக்கு தொழுகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு யார் வருகிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு எட்டுகளுக்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறாங்க, ஒரு தரஜாவை உயர்த்துறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க? மஸ்ஜிதுகளுக்கு வரும் பொழுது ஏனோதானன்னு சொல்லிட்டு வராம உது செஞ்சுட்டு வாங்க, இதுவும் ஒரு ஒழுங்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனா இன்னைக்கு ஒரு பொடுபோக்காக இதை கடைபிடிக்காமல் இருக்கும். நிறைய நன்மைகளை பெற்றுத்தரும். இதுவும் ஒரு சுன்னத்து. இதையும் நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும். அடுத்து பள்ளிக்குள்ள நுழையும் பொழுது, மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறோம் பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலும் இதை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் ஒண்ணு உண்டு. எந்த நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் வலதுபுறத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். மஸ்ஜிதுகளுக்கு வரும் பொழுது வலது காலை கொண்டு உள்ளே வைத்து ஒரு துஆவும் ஓதணும். அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக். இன்னைக்கு இந்த ஒழுங்கை, இந்த சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் மிக குறைவு. மஸ்ஜிதுக்குள்ள வரும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து இந்த துஆவை ஓதுவது, அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக். எவ்வளவு அற்புதமான ஒரு துஆ! அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக். ரஹ்மத், உன்னுடைய ரஹ்மத்துடைய எல்லா வாசல்களையும் எனக்கு திறந்து விட்டுறியா அல்லாஹ். வெளியில போகும் பொழுது ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக மின் ஃபضலிக. எவ்வளவு அழகான துஆ! இன்னைக்கு இதை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல மஸ்ஜிதுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியம் என்கிற அந்த தலைப்பு நம்முடைய சிந்தனைக்கு வரணும். இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நாம் பேண வேண்டும். அத்தோடு சேர்த்து குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், யா பனி ஆதம ஹுது ஜீனத்தக்கும். மஸ்ஜிதுகளுக்கு வரும் பொழுது, பொதுவா தொழுகைக்கு வரும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மக்களே உங்களுடைய ஆடைகளை அழகுபடுத்தி கொள்ளுங்கள். தொழுகைக்கு நிற்கும் பொழுது, தொழுகைக்கு வரும் பொழுது எதை அழகுபடுத்திக்கணுமா? ஆடையை அழகுபடுத்திக்கணுமா?
ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறியாமை சோம்பேறித்தனம் என்னன்னா, வெளியில எங்க போறாந்தாலும் டிப்டாப்பா போவோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போறாந்தா நல்லபடியா போவோம், மாமியார் வீட்டுக்கு போறாந்தா நல்லபடியா போவோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறாந்தா போவோம், மற்றவங்களை எல்லா இடத்துக்கும் நல்ல ஆடைகளை உடுத்திட்டு போவோம். ஆனா தொழுகைக்கு நிற்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு அழுக்கு கையிலேயே தொங்க போட்டிருக்கோம், ஒரு பனின்னு ஒண்ணு இருக்கும். வீட்டுல வந்து தொழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா நல்ல ஆடைகளையும் கழட்டிட்டு இருக்கிறதுலயே ஒரு பழைய ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு பனியனை போட்டுட்டு ஒரு துண்டை போட்டுட்டு என்னமோ பெரிய பக்திமான் மாதிரி நம்ம தொழுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் பக்தி இருக்கும். அதே சமயத்துல இந்த சுன்னத்துகளையும் நம்ம பேணணும்ல. எல்லா இடங்களுக்கும் நல்ல ஆடைகளை போட்டுட்டு போறோம். தொழுகைக்கு நிற்கும் போது மட்டும் அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம் ஹுது ஸீனத்துக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். நீங்க ஒவ்வொரு தொழுமிடத்திலும் தொழுகைக்காக நிற்கும் பொழுது நீங்க ஆடைகளை சரி பண்ணிக்கங்களேன், அழகுபடுத்திக்கங்களேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம வேணும்னே நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலயே ஒரு பழைய ஆடையை உடுத்துட்டு தொழுகிறோம். அது நல்லதில்லை. இதுவும் கூட மஸ்ஜிதுகளுக்கும் தொழுகைக்கும் நாம் கொடுக்க வேண்டிய மிக உன்னதமான ஒரு கண்ணியம். வரும் காலங்கள்ல இதையும் நாம் கடைபிடிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மஸ்ஜிதுக்குள்ள வரும் பொழுது துர்வாடையோட வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நறுமணத்தோட வரணும். எப்படி வரக்கூடாதான்? துர்வாடையோட வரக்கூடாதான். புகாரி முஸ்லிம்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி, ஜாபிர் அலி அல்லாஹ் வந்து இந்த செய்தியை அறிவிப்பாங்க. என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வெள்ளை பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் பச்சையில சாப்பிட்டு என்ன செய்யாதீங்க, பள்ளிக்கு வராதீங்க. ஏன்? அது ஒரு வாழை, எல்லாத்துக்கும் அது பிடிக்காதுல்ல, அதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த கூடுதலா இந்த செய்தி வருது, ரசூலுல்லாஹ்க்கு சில கீரை வகைகள் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப அந்த கீரையில இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாடை ஒண்ணு வந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாடை பிடிக்கல. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இருந்தாலும் அவங்க அந்த வாடையை அவங்களுக்கு செட் ஆகல. பக்கத்துல ஒரு நபித்தோழர் இருந்தாங்க, அவங்கள சுட்டி காமிச்சு இந்த கீரைகளை எல்லாம் நீங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டுடுச்சு. ஃபலம்மா ரஆஹு கரிஹ அகலுஹா. ஆனா வாங்கின அந்த மனிதரு, ஐயோ என்ன இப்படி ஒரு வாடை வருது, இதை நம்ம சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசனை பண்றாரு. அப்படி யோசனை பண்ணும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது கீரை வகைகள் தான், அதனுடைய நன்மைகள் எல்லாமே சொல்லப்பட்டுச்சு. அதனால அந்த தோழருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல், நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா ஃபஇன்னி உனாஜி மல்லா துனாஜி, நீங்க அறியாத நிறைய நபர்களோடு நான் தனிமையில் பேச வேண்டி இருக்குது. நீங்க அறியாத, உங்களுக்கு தெரியாத நிறைய நபர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களோடு நான் தனிமையில உட்கார்ந்து சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்குது. இதையெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா வாயில இருந்து வாட வரும்ல, அது அவங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மற்றவர்களுக்கு இடையூறு தரும் வகையில நம்முடைய வாயில இருந்து துர்நாற்றம் வருது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குறிப்பாக பள்ளிவாசல்களுக்கு வரும் பொழுது இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், எவ்வளவு சர்வ சாதாரணமா பீடி குடிச்சிட்டு சிகரெட்டு குடிச்சிட்டு, அதுவும் எங்க மஸ்ஜிதுகளுடைய பாத்ரூமை பயன்படுத்துறாங்க, டாய்லெட். மஸ்ஜிது உள்ள வரும்பொழுது துர்வாடையோட வரவே கூடாது. வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எப்படி சிகரெட் அடிச்சுட்டு பீடி அடிச்சுட்டு வர தோணுது? நமக்கு தெரியும் அது தப்பு தான் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சும் கூட நம்ம ஏன் அப்படி செய்யறோம்? இதை நம்ம திருத்திக்கணும். அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கும் பொழுது நம்ம ஏன் அதை கண்ணியம் கொடுக்க நம்ம மறுக்கிறோம்? அதனால சிகரெட்டு பீடி எல்லாம் குடிக்கக்கூடியவங்க குடிக்கவே கூடாதுதான். அதுலயும் குறிப்பா மஸ்ஜிதுகளுடைய டாய்லெட்டுகளை வந்து அதுக்கு கிடையாது, தொழுகையாளிகளுக்காக வேண்டி கட்டப்பட்டது அது. அங்க வந்து பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, அதை குடிச்சிட்டு அப்படியே வாயை குடிச்சிட்டு இங்க வருது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம். இதையெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும், இதையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாங்கு சப்தம் கேட்டதற்கு பிறகு பள்ளியில இருந்து வெளியில போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லித்தராங்க. ஆனா இன்னைக்கு சில சமயங்கள்ல ஏதோ ஒரு காரணத்துக்கு மஸ்ஜிதுல இருப்போம், மக்ரிப் தொழுதுட்டு இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், வெளியில நின்று பேசிக்கிட்டே இருப்போம். இஷாவுடைய பாங்கு சொன்னதுக்கு பின்னாடிதான் நமக்கு ஞாபகம் வரும், ஐயோ அதை வாங்கி கொடுக்க மறந்துட்டோமே, இதை வாங்க மறந்துட்டோமே. பாங்கு சொன்னதுக்கு பிறகு சில மக்கள் வந்து என்ன செய்வாங்க, போவாங்க. ஆனா இது அப்படி செய்யக்கூடாது. பாங்கு சொல்லப்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த தொழுகையை முடிச்சுட்டு என்ன செய்யணும், மஸ்ஜிதுகள்ல இருந்து நம்ம வெளியே போகணும்.
இந்த அறியாமையும் இந்த தவறும் நம்மள சில பேருக்கு இருக்குது. அதை நம்ம திருத்திக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, மஸ்ஜிதுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா 2 ரக்காத்து தஹியத்துல் மஸ்ஜிது தொழுகணும். இப்ப நம்ம ஜும்மாவுக்காக வேண்டி வரோம்ல, ஜும்மாவுக்காக வேண்டி வரோம். ஜும்மாவுக்காக வேண்டி வரும் பொழுது 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை நம்ம பார்க்கிறோம். இது ஜும்மாவுக்கு மட்டும்தானா? சில பேர் இதை தவறா நினைச்சு வச்சிருக்கிறாங்க. ஜும்மாக்கு முன் சுன்னத்து அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு இங்க வரோம்ல, வந்து தொழுகிறோம்ல, இது ஜும்மாவுடைய முன் சுன்னத்து, ஜும்மாவுடைய பின் சுன்னத்துன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம வந்து தொழுகிறது வந்து அது தஹியத்துல் மஸ்ஜித். இது ஜும்மாக்கு மட்டுமல்ல, நம்ம எப்ப மஸ்ஜிதுகளுக்கு வந்தாலும் மஸ்ஜிதுகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒழுக்கத்துல நல்ல பண்புல இதுவும் ஒண்ணு, 2 ரக்காத்துக்கள் தொழுகுவது. இந்த பழக்கம் இன்னைக்கு நம்மிடமிருந்து ரொம்ப தூரமாயிடுச்சு. இதனால நிறைய நன்மைகள் இருக்குது. தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி நிறைய இருக்குது. அதனால இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஜும்மாக்கு மட்டும் இல்லாம எப்ப நம்ம மஸ்ஜிதுக்கு வந்தாலும் சரி 2 ரக்காத்துகள் தஹியத்துல் மஸ்ஜித் சுன்னத்து தொழுகுவதை நாம் வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல சில மக்கள்கிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, இது மஸ்ஜிதுடைய சிறப்புல ஒண்ணுதான் இது. சில பேர் வந்து என்ன செஞ்சிருவாங்க, பள்ளிக்காக வேண்டி வக்கூஃப் செய்வாங்க. வக்கூஃப் செய்யும் பொழுது அது ஃபேனா இருக்கட்டும், மற்ற பொருட்களா இருக்கட்டும், இடமாகவே இருக்கட்டும், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம வக்கூஃப் செஞ்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது என்னுடையது. அந்த ஃபேன் இருக்கு பாருங்க, அது நான் போட்ட ஃபேனு, அந்த இடம் நான் செஞ்சது, அந்த மாதிரி எதுவுமே. பள்ளிவாசலுடைய சிறப்புல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு பள்ளின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன், அது கியாம நாள் வரைக்கும் அது பள்ளி தான். நம்ம அறுதிட்டு சொல்லலாம். மற்ற எந்த இடத்துக்கும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு ரோட்ல ஒரு கடை இருக்கும், ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டியிருப்போம். அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து இது என்னுடைய பில்டிங், இது கடைசி வரைக்கும் இது என்னுடைய பில்டிங்காவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹைவேக்காரன் வந்து இடிச்சுட்டு போயிடுவோம். ஒரு வீடு இருக்குது, இந்த வீடு இது என் வீடு, இது கடைசி வரைக்கும் கியாம நாள் வரைக்கும் இது என்னுடைய வீடாகவே இருக்கும், என்னுடைய குடும்பத்தார்கள் மட்டுமே யாராச்சும் சொல்ல முடியும். ஆனா மஸ்ஜிதுக்கு நம்ம சொல்லலாம். ஒரு இடத்த நம்ம மஸ்ஜிதுக்குன்னு நம்ம ஏற்படுத்தி, அது எப்படியா இருந்தாலும் சரி. ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவியை கட்டினாங்க. அந்த மஸ்ஜிது நபவியில இருந்துட்டு சொன்னாங்க, அப்படின்னா ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியை கட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி காங்கிரீட்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியை கட்டினாங்கல்ல, அப்ப எப்படி இருந்துச்சு? கீழெல்லாம் மண் தரதான், கீழெல்லாம் மண்ணு தான் இருக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா இடுப்பளவுதான் சுவர் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா பேரித்தம்பழத்தினுடைய மட்டைகளால் மேயப்பட்ட கூரைகள். வெளியில வந்து பார்த்தா தெரியும், சுவரே அவ்வளவுதான் இருக்கும். அந்த மஸ்ஜிதுல இருந்து ஒரு செய்தியை சொன்னாங்க. இது வந்து நிறைய ஹதீஸ் கிதாபுகள்ல அலாமத்துல் கியாமா, கியாமத் நாளினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புகளை வந்து இதை பதிவு பண்ணுவாங்க. தஜ்ஜால் இருக்கிறான் பாருங்க, அவன் கடைசி காலகட்டத்துல 40 நாள் தான், அதுக்குள்ள உலகத்தில் உள்ள எல்லா இடத்தையும் ரவுண்ட் பண்ணுவான், எல்லா இடத்துக்கும் போவான் வருவான். ஆனா எதுக்குள்ள வர முடியாது, எந்த ஊருக்குள்ள வர முடியாது? மக்கா மதீனாக்குள்ள வர முடியாது. அந்த மதீனாவுடைய எல்லையில இருந்துகிட்டு உள்ளக்க வரணும்னு சொல்லிட்டு பார்ப்பான், வர முடியாது. வானவர்கள் மூலமாக தடுக்கப்படுவான். அங்கேருந்து பார்ப்பான், ஒரு பெரிய ஒரு மாளிகை தெரியும். பெரிய மாளிகையா இருக்குமா, வெள்ளை வெளியன்னு இருக்குமா, பெரியதா. அவ கேட்பானா, அது என்னது அப்படின்னு. அது மஸ்ஜிது நபவி அப்படின்னு சொல்லப்படுமா. அதுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நினைப்பானா, அந்த மதீனாவுடைய எல்லைக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நினைப்பானா, வானவர்களால் தடுத்து நிறுத்தப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க காலகட்டத்துல கூரை பள்ளிவாசலா இருக்கும் பொழுது இது மஸ்ஜிதுன்னு சொன்னாங்க. அது எது வரைக்கும் மஸ்ஜிதாவே இருக்குது, கியாம நாள் வரைக்கும் அது மஸ்ஜிதாவே இருக்கும். ஏன் நம்ம ஊர்கள்ல கூட பாக்குறோம்ல, எங்கேயாச்சும் மஸ்ஜிதா வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் மஸ்ஜிதா வச்சுட்டு அது மஸ்ஜிது போதும்பா, இனிமேல் வேண்டாம்பா, இங்க யாரும் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஸ்ஜிதை இடிச்சுட்டு எங்கேயாச்சும் வீடாகவோ கடையாகவோ நம்ம மாற்றப்பட்டு பார்த்திருக்கோமா? என்ன வசதி இருந்தாலும் இல்லாட்டாலும் மஸ்ஜிதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்படுத்திட்டா அது கடைசி வரைக்கும் மஸ்ஜித் தான். ஏன்? அது நம்ம வீடு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய வீடு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கும் பொழுது அந்த மஸ்ஜிதை நாம் வக்ஃப் செஞ்சதுக்கு பின்னாடி இடத்தையோ மற்ற விஷயங்களோ உதவிகளோ செஞ்சதுக்கு பின்னாடி அது எனக்குரியது அப்படின்னு பெருமை கொள்வதும் பெருமை பாராட்டுவதும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதையும் நாம் நமது கவனத்துல வந்து என்ன செய்துக்கணும், வச்சுக்கணும்.
அடுத்த இறுதியாக ஒரு விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பள்ளிவாசல்களில் இருந்து கூச்சலிடுவது, பள்ளிவாசல்களில் இருந்து சண்டையிடுவது, பள்ளிவாசல்களில் உலகம் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய குரல்களை உயர்த்துவது. சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னா சில பேருக்கு இன்னும் நீங்க மட்டும் அப்பப்போ ஜும்மா பயான் பண்ணும்போது சத்தம் போடுறீங்களே, மற்றவங்க வந்தாங்கன்னா ஜும்மா பயான், மார்க்க விஷயங்கள், உலகம் சார்ந்த விஷயங்கள், உலகம் சார்ந்த விஷயங்களை பெறுவதற்காக வேண்டி வியாபாரம் தொடர்பாகவோ மற்ற விஷயமாகவோ நம்முடைய சத்தங்களை உயர்த்தக்கூடாது, கூச்சலிடக்கூடாது. ஒரு சின்ன நிறைய செய்திகள் இது தொடர்பா வருது. அப்படி செய்யறவங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். நம்ம அப்படி செய்ய மாட்டோம்ல. மஸ்ஜிதுக்கு வந்தாதான் சில மக்கள் அறிந்து கொண்டே இந்த தவறை செய்யறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு அல்லது ஒரு எஸ்பி இருப்பாரு. அவருக்கு முன்னாடி, அது போலீஸ் ஸ்டேஷனுங்கிறதே அது அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க போனா நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாருங்க. நம்ம தவறே செஞ்சாலும் கூட நம்ம பேசுறது வெளியில கேட்க, சார் சார் சிரிப்பே வராது. நம்ம என்ன செய்வோம், சார் சார் சார், ரொம்ப மோசமா இருக்கும். இன்னும் சில சமயங்கள்ல கூட நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் சில சமயங்கள்ல இஸ்லாமியர்களுக்காக வேண்டி ஏதாச்சும் ஒரு தேவைக்காக வேண்டி முதலமைச்சரையோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு அமைச்சரையோ பார்க்க போகும்போது போட்டோ எடுக்கிறாங்கல்ல. இன்னைக்கு இவர்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த அமைச்சரை பார்க்க போனாங்க, முதலமைச்சரை போய் பார்க்க போனாங்க. யாரு, பெரிய பெரிய தொப்பியெல்லாம் முடிஞ்சுப்பாங்கல்லாம், தவறு கிடையாது, பார்க்க போதா. ஆனா அங்க போகும்போது எவ்வளவு பவ்யமா இருக்கிறோம். சவுண்டு வெளியில வருது இல்ல, இப்படி இருக்கிறோம், அவருக்கு முன்னாடி நிக்க மாட்டிருக்கிறோம். சாதாரணமா ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அல்லது ஒரு ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது இதையெல்லாம் நம்ம அடக்கி வைக்கிறோம். நான் எனக்கு நிறைய பெரிய காசு பணம் இருக்குது, நான் பெரிய ஆளு அப்படின்னு போயிட்டு அங்க போயிட்டு சத்தம் போடுறீங்க. சத்தம் போடுறோமா? போட மாட்டோம். அல்லது ஒரு எஸ்பி ஆபீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னாடி போயிட்டு நான் அப்படி பெரிய ஆளு அதனால நான் சத்தம் போடுறது, யாராவது சத்தம் போடுறோமா? அங்கெல்லாம் எல்லாத்தையுமே அடக்கி வச்சிருக்கிறோம். காரணம் என்ன? அங்கெல்லாம் சத்தம் போட்டா வெட்டி விட்டுருவாங்க, அவ்வளவுதான், அங்க சத்தம் போட முடியாது. அப்போ இவர்களை எல்லாம் விடவா இந்த மஸ்ஜிதுக்கு நமக்கு கம்மியா போயிடுச்சு. இந்த மஸ்ஜிதுக்கு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா, எவ்வளவு ஒழுக்கமா, சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்றேன் பாருங்களேன். சாயிப் இப்னு யஸீத் அப்படின்ற ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, நான் பள்ளியில அப்படி நின்றுகிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தவர் ஒரு சின்ன கல்லை கொண்டு இப்படி அடிச்சாரு. யாரா என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தா உமர் அலி அல்லா. என்னை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க. நான் உமர் அலி அல்லா பக்கத்துல போனேன். போனவனே அவங்க சொன்னாங்க, அந்த 2 பேர் நிக்கிறாங்க பாருங்க, அந்த 2 பேரும் இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் அந்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்து உமர் அலி அல்லா பக்கத்துல நிப்பாட்டினேன். உமர் அலி அல்லா கேட்டாங்க, பள்ளிவாசல்ல இருந்து இப்படி சத்தம் போடுறீங்களே, பள்ளிவாசல்ல இப்படி உரத்த குரல்ல நீங்க பேசுறீங்களே, யார் நீங்க, உங்களுக்கு எந்த ஊரு? அவங்க சொன்னாங்க, நான் தாயிஃப்ல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு. அதான் நான் பார்த்தேன், நீங்க மட்டும் இந்த ஊருக்காரரா இருந்திருந்தீங்கன்னா நல்ல வெளுத்து எடுத்திருப்பேன். என்ன சொன்னாங்க, நீங்க பண்ண இந்த வேலைக்கு மஸ்ஜித் பள்ளி வாசல்ல இருந்து இப்படி சத்தமா பேசுறீங்களே, நீங்க பண்ண வேலைக்கு மட்டும் நீங்க உள்ளூர்காரரா இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை வெளுத்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப புரியுதுங்களா? மஸ்ஜிதுகள்ல இருந்து சத்தமாக பேசுவதையே அவங்க விரும்பல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களை அப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சும்மா சாதா சீதாவான விஷயமா, அற்பம் சொற்பமான விஷயத்துக்கு கூட நம்முடைய உணர்ச்சிகளுக்கு வசப்பட்டு அந்த பள்ளியினுடைய கண்ணியத்தை சீர்குலைச்சிடும். என்னைக்கும் சேர்த்துதான் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லா இடத்திற்கும் தேவையான கண்ணியத்தை கொடுக்கிறோம். அதே போல இந்த மஸ்ஜிதுகளுக்கு தேவையான அந்த கண்ணியத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த கண்ணியத்தை கொடுக்க சொல்லி இருக்கிறாங்களோ அந்த கண்ணியத்தை கொடுத்து பேணி பாதுகாத்து நல்லோர்களில் ஒருவராக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, மஸ்ஜிதுகளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்கிற தலைப்பில ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்து வந்தோம். அதுல இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறு பிள்ளைகளை, நம்ம வீட்டுல வளரக்கூடிய பிள்ளைகளை மஸ்ஜிதுகளுக்கு நாம் அழைத்து வர வேண்டும்.
ஆனா பெரும்பாலான மஸ்ஜிதுகள்ல இதை அனுமதிக்கிறது கிடையாது. அந்த பள்ளியினுடைய நிர்வாகமோ அல்லது அந்த பள்ளியில இருக்கக்கூடிய பெரியவர்களோ சிறு பிள்ளைகளை அழைச்சிட்டு வரதை நீங்க கூட்டிட்டு வராதீங்க, அந்த பிள்ளைகளை வந்து என்ன செய்யறாங்க, ரொம்ப கடிஞ்சு பேசிடுறாங்க. நம்ம ஹதீசுகள்ல பாக்குறோம், ரசூல்லாம் இப்படி மெம்பர்ல நின்று உரை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய பேர குழந்தைகள் அப்படி வருவாங்களாம். வந்தா ரசூல்லா அதை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு உரையெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறாங்க. ரசூல்லா எந்த நபித்தோழருக்கும் சொல்லலை, சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டு வராதிங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, சத்தம் போடுவாங்க, அதை செய்வாங்க, அதெல்லாம் இல்லைங்கன்னா அப்படிதான் சேட்டை பண்ணதான் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லணும், இது பள்ளிவாசல் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நம்ம சொல்லணும். சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சேட்டை பண்றாங்களா, அது வர 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 பள்ளிவாசலுக்கு வர வரதான் அது சரியாகும். சேட்டையே பண்ணாம இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம கடையில போய் பொம்மையை தான் வாங்கிட்டு வரணும். பிள்ளைங்க என்ன சேட்டை பண்ணதான் செய்வாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை நம்ம வழங்கணும். நானே சில இடங்கள்ல பாதிக்கப்பட்டுங்க. என்னுடைய பிள்ளைகளை மஸ்ஜிதுகளை கூட்டு போகும்பொழுது ஒரு தடவை நான் தொழுதுகிட்டு இருந்தேன். என்னுடைய மகனார் வந்து வெளியில வந்து ட்ரௌசர் போட்டு, சின்ன பிள்ளைங்கன்னா 3 வயசு பசங்க எப்படி ட்ரௌசர் போட்டுப்பாங்கல்ல, ட்ரௌசரை போட்டு வந்திருக்காப்புல. ஒரு பெரியவர் வந்து அவரோட ரொம்ப சத்தம் போட்டாங்க, மஸ்ஜிதுக்கு வந்திருக்க, தொப்பி போடல, ட்ரௌசர் போட்டுருக்க, காலை நீட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பயந்துட்டவையே. அதுக்கப்புறம் என்னுடைய மகனை அந்த மஸ்ஜிதுக்கு நம்ம போகணும் அப்படின்னாலும் கூட நான் வரல அப்படின்னு. மஸ்ஜிதுகளுக்கு சிறு பிள்ளைகளை அழைத்துட்டு வரணும். அப்படி அழைச்சிட்டு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த சின்ன வயசுலயே மஸ்ஜிதுகளோடு நம்ம தொடர்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த உள்ளுணர்வே எப்படி வரணும், மஸ்ஜிதுகளுக்கு போகணும் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நம்ம கூட்டிட்டு வரல, கூட்டிட்டு போனா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்காக வேண்டி பிள்ளைகளை கூட்டிட்டு வரல அப்படின்னா அந்த பிள்ளைகள் தொழுகையினுடைய காலகட்டங்கள் வரும்பொழுது, தொழுகை கடமையாக்கப்பட்ட காலகட்டங்கள் வரும்பொழுது இந்த மஸ்ஜிதுகளோட தொடர்பு இல்லாம போயிடுவாங்க. அதே போல இன்னும் சில பள்ளிவாசல்கள்ல மஸ்ஜிதுகள்ல பெண்களை வந்து அனுமதிக்கிறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல பெண்கள் மஸ்ஜிதுகளுக்கு வந்திருக்கிறாங்க, ஜும்மாக்களுக்கு வந்திருக்கிறாங்க. அனுமதிக்கல அப்படின்றத விட சில மஸ்ஜிதுகள்ல பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தனியான இடங்கள் வச்சிருக்கிறாங்க, பெண்கள் தொழுகைக்கு போறாங்க. அதை குறிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இது ஃபித்னா அப்படின்றாங்க. பெண்கள் மஸ்ஜிதுகளுக்கு வந்து தொழுகிறது ஃபித்னா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றாங்க. பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் இருக்குது, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் ஊரே சேர்ந்து தொழுகிற அளவுக்கு உண்டான பெரிய பெரிய இடங்கள் இருக்கும், சும்மா பூட்டி வச்சிருக்கிறாங்க. பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவது தடுக்கப்பட்டதுன்றாங்க. குர்ஆன் ஹதீஸ படித்தவர்களும் கூட ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்றது புரியல. அதனால நம்ம குர்ஆன் ஹதீஸை சரியா விளங்கி இருக்கிறோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம பள்ளிவாசலுக்கு வரோம்ல, நம்மளோட சேர்த்து யாரையும் கூட்டு வந்துக்க வேண்டியதான்.